ஒரு பேய் பொம்மை ஒரு சின்ன பையனை வந்துட்டு துரத்திக்கிட்டு இருக்கும். எதனால அந்த பொம்மைக்குள்ள வந்துட்டு ஒரு ஆளோட ஆவி மாட்டிக்கிட்டு இருக்கும். இப்ப இந்த ஆவி வந்துட்டு இந்த பொம்மையோட உடம்புல இருந்து வந்துட்டு நம்ம இந்த பையனோட உடம்புக்குள்ள போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பையனை பிடிச்சி வச்சுட்டு என்னென்னமோ மந்திரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும். மந்திரம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. வெளியிலலாம் வந்துட்டு இடி இடிக்குது. ஆனா அப்பதான் வந்துட்டு அந்த பொம்மையோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது, எப்படியாச்சும் மந்திரத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் கரெக்டா அந்த பையனோட அம்மா வந்துட்டு நிறைய டப்பாங்களை அந்த பொம்மை மேல தள்ளி விட்டு அந்த பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. அங்க வந்துட்டு ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்கும். அந்த கன்வேயர் பெல்ட் வந்துட்டு இந்த பையனும் அவங்க அம்மாவும் அங்க இருந்து தப்பிச்சு போயிருவாங்க. இந்த பொம்மையும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும். அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் அந்த பொம்மை மேல வந்துட்டு கேட் விழுந்துரும். ஆனா இந்த பொம்மை வந்துட்டு இவங்களை இப்படியே விடக்கூடாது, ஏதாச்சும் ஒரு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கத்தி எடுத்துக்கிட்டு வரும்போது தான் அங்க ஒரு மிக்சிங் மிஷின் இருக்கும். அந்த மிஷினை வந்துட்டு அவங்க அம்மா ஆன் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அந்த பொம்மையை வந்துட்டு அந்த மிஷினுக்குள்ள உள்ள போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த பொம்மை வந்துட்டு ஆல்ரெடி பேய் பொம்மை மாதிரி தான் இருக்கும். அந்த மிஷினுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்கும். அடுத்ததான் அந்த பொம்மை மேல நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் அங்க வச்சிருப்பாங்க. அந்த கெமிக்கல்லாம் எடுத்து ஊத்திட்டு அந்த பொம்மையே வெடிக்க வச்சுட்டு இந்த பையனை அவங்க அம்மாவும் அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.